வெரி குட் மார்னிங் பிரதர். ஹாப்பி பொங்கல். இன்று தமிழருடைய திருநாள். முதல் நாள் சங்கராத்தி, இரண்டாம் நாள் பொங்கல், வீட்டு பொங்கல், மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல், அண்ட் தென் காணும் பொங்கல், கடைசியாக திருவள்ளுவர் டே. இந்த பொங்கலுடைய அடிப்படை என்னவென்றால், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு வாழ்பவர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் கூறப்பட்டது. நாம் பேசிக்கலி தமிழர்கள். தமிழர் திருநாள் என்பது நாம் உழுது விளைகின்ற விளைச்சல்களை அறுவடை பண்ணி அது பொங்க வைக்கிறதுதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் தொன்று தொட்டு வருகின்ற திருநாள். அதனால திருவள்ளுவருடைய கடைசியாக வருகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்ம தமிழர்களுடைய மூதாதையர்களுடைய வாக்கு. உண்மையிலே தை பிறந்தால்தான் என் கிராமங்களில் ஹாப்பினஸ். ஆடு மாடு நாம் வளர்த்துகின்ற கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி, அந்த வாழுகின்ற நிலங்களுக்கு மரியாதை செலுத்தி நாம் பொங்கல் வைத்து எல்லா குடும்பத்தோடும் உற்றார் உறவினர்களோடும் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு. தமிழர்கள் திருநாள். முதலில் நாம் பேசிக்கும் தமிழர்கள். அதற்கு பின்னால நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது சொல்லப்பட்ட அறிவுரை நூல் திருமறை என்கிற பைபிள். 240 தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்ட நூல். அது ஏன் படிக்கிறோம் என்றால், அதில் பைபிளில் சட்டம், விஞ்ஞானம், சோசியாலஜி அண்டு வாழும் முறை எல்லா சப்ஜெக்டுகளும் அடங்கியதான் பைபிள். அதனால்தான் உலகத்திலேயே தி புக், தி பைபிளுக்கு மட்டும்தான் தி என்று மரியாதை கொடுக்கிறோம். மற்றதெல்லாம் ஏ புக். மற்ற எழுதுவதெல்லாம் ஒருமைப்பாடு. இது தன்மை உடையது தி புக். இந்த பைபிளை படித்தவர்கள் கெட்டு போவதில்லை. அது ஒழுங்கா அந்த பைபிள் பிரகாரம் நடைமுறை செய்தால் லாங் லைஃப். மினிமம் 120 இயர்ஸ் வாழ்ந்தாதான் அவன் ஃபுல் மேன். மற்றவர்கள் எல்லாம் இடைப்பட்ட காலத்தில் வந்ததை பின்னோக்கி போனதனால்தான் இடையிலே 60, 70, 80, 90 என்று வாழ்ந்து கொண்டு போய்விடுகிறார்கள். முறையான வாழ்க்கை வாழ்ந்தவன் கடமையோடும் நீதியோடும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நன்மை செய்வதுதான் அதிக நாள் வாழ்ந்ததாக வரலாறு. அதனால் இந்த தமிழ் திருநாளில் உங்களை எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி, இந்த தேவ சம்பத்தாகிய கிருஷ்ணன் அட்வொகேட் உங்களை மனதார பசுமை நிறைந்தோடு உள்ளத்தோடு நீங்களும் உன் குடும்பத்தாரும் சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டுமாய் என் அன்பின் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை எல்லாத்திலும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிந்துரை ஜீசஸுக்கு அறிவிக்கின்றேன். வணக்கம், நன்றி.